நன்மைகளை செய்கிற தேவாதி தேவனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் பரிசுத்த நாளில் ஆண்டுகிறே சபையாருக்காய் நீங்க என்ன பேச போறீங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்தாவியானவரே, எங்களுக்கு பிறகு நம்மள வார்த்தையாக இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளும் வசனங்களும் எங்களோடு கூட இருந்து நன்மைகளை செய்யட்டும். கர்த்தர் தாமே தொடர்ந்து வழிநடத்துங்க. பிரசிக்க நான்கானே அகலமாய் போகாதபடி என் சரீரத்தை ஒழுங்கு கிருபைகளை கொடுங்க. கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்றது பயப்படுறீங்க. அல்லேலூயா சொன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்திக்கு நேரம் கடந்து சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுள் வந்து ஏசப்பா வந்து உங்களுக்கு தரிசனமா முன்னாடி வரார், இல்ல சொப்பனத்துல தரிசனம் வரார், தரிசனம் காட்டார் அப்படின்னா நீங்க எதை கேட்பீங்க? ரெண்டு பேர் சொல்லு. நீங்க என்ன கேட்பீங்க? ஏசப்பா உங்களுக்கு தரிசனத்துல வரார், உங்ககிட்ட சொல்ற உனக்கு என்ன வேணும் கேட்டுப்பா, நான் கொடுக்குறேன்னு சொல்லு. அதுதான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன வேணும்னு வரணும்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? ஆண்டவருக்கு என்ன கேட்பீங்கம்மா? உடம்பு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும். வெரி குட், தேங்க் காட். நீங்க என்ன கேட்பீங்க? அவர் பருவ நான் வரணும்னு கேட்பீங்க. நீங்கம்மா? அவருடைய எடுத்துக்காடு கேட்பீங்க. ஓகே, நீ என்ன கேட்பீங்க? என்ன கேட்ப? என்ன கேட்பாங்க? அதுக்கப்புறம் செய்திக்கு நேரம் போலாம். சொல்லுங்க, என்ன கேட்பீங்க? ஓகே, எல்லாரும் ஒவ்வொரு கேட்பீங்க. இன்னைக்கு வந்து பைபிள் பிரகாரம் எதை கேட்கணும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் என்பதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 10:12 எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. யாக்கோபு 3:12 பேஜ் நம்ம எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. அதில் 5வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவர் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், இன்னைக்கு வந்து ஞானம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கம்மியாகிட்டே இருக்கு. ஆள் வளர வளர என்ன வளரணுமா? அறிவு வளரணும். ரெண்டுமே சேர்ந்து வளரணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு வந்து ஆள் மட்டும் வளர்ந்துகிட்டே போறாங்க. ஒண்ணு இப்படி வளர்றாங்க, ஒண்ணு இல்லாம இப்படி வளர்றாங்க. ஒண்ணு இப்படி வளர்ந்துட்டு போறாங்க, இல்லை இப்படி வளர்ந்துட்டு போறாங்க. ஆனா இது மட்டும் வளர மாட்டேங்குது. அப்படின்னா இந்த வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த நாளில் தேவன் உலகத்திற்கு கிருபையாய் சொல்ல போகிறார். ஞானம் என்பது தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இயற்கையாக கொடுத்திருக்கிறார். இயற்கையாவே தேவன் கிருபையான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தின் பிரகாரம் நாம் தேவனுக்கு பயந்து நடந்தோம் என்றால் எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும். ஞானம் உள்ள மகன் தான் தேவனுக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார். அப்படின்னா ஞானம் குறைவுபடுமா? சில நேரங்கள்ல நமக்கு வந்து சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு வந்து ஞானம் குறைவுபட்டு போயிடும். நம்ம உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணிருக்கோம். இங்க போராட்டம் பார்ப்பாங்க, அங்க போராட்டம் பார்ப்பாங்கன்னு சொல்லி. ஆனா நமக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? மத்தவங்க தேடி போவோம். நமக்கு யாராச்சும் நமக்கு வந்து விடுதலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் தேவன் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் எப்பயுமே கடிந்து கொள்கிற தேவன் அல்ல. யாரை கடிந்து கொள்ள மாட்டார். கடிந்து கொள்வதற்கான வழியை நம்ம தான் வச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை தேவன் எந்த சோதனைகளும் வேதத்தின் பின்பகுதியெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா அவர் சோதிக்கவே மாட்டாராம். ஒரு மனிதன் சோதனைக்கு உட்படுகிறக்கூடிய காரணம்
காரணம் என்னவென்றால் அவனுடைய சுய இச்சைகள், அல்லேலூயா, அவனுடைய பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள். இதன் நிமித்தம் ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகிறான். என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எந்த சோதனையிலோ வருத்தத்தின் அப்பத்தை ருசிக்க கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய சத்தியத்தை நம்ம ஒரு சிலருக்கு சொல்லணும். அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்றாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய கடமை என்ன? தேவனுடைய சத்தியத்தை சொல்லிடணும். ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் கிருபை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் கிருபை உள்ளது. இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஞானம் குறையும் பொழுது, ஞானம் குறையும் பொழுது முதலாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து வரும். நிம்மதி அவனை விட்டு போயிடும். ஞானம் போயிருச்சுன்னா, ஞானம் போயிருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவனை விட்டு போகும். ஆகவேதான் தேவன் தெளிவாக சொல்கிறார், ஞானம் குறைவுபட்டா சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கப்பா, அப்போ உன் வாழ்க்கையில் தேவன் ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு இருதயத்தில் என்ன ஒட்டி இருக்குமா? மதியினம் ஒட்டி இருக்குமா? மதியினத்தை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு என்னது? பெரும்பு. பெரும்பை எடுத்தா அவங்க மதியம் போயிடும். சின்ன தொட்டி பழக்கம் சுடுகாடு வரைக்கும் வரும். சின்ன குழந்தைகளுக்கு நீங்க என்ன கற்றுக் கொடுத்து வளர்க்குறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க செல்போன்ல மொபைல் கொடுத்தாச்சீங்கன்னா அது கடைசி அதுதான் விரும்பும். நீங்க ஆண்டவரை பத்தி சிறு வயதிலிருந்தே ஜெபம் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் ஞானத்தோடு வளரும். ஏனென்றால் பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை ஞானத்தோடு வளர்க்கணும். அல்லேலூயா. அப்பொழுது அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. என் கர்த்தருக்குள் அம்மானவர்களே, அடுத்த பகுதியை வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அணைகிற கடலில் அணைக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்டால், எதை கேளு? குழந்தை இல்லையா? குழந்தை கேளு. வேலை இல்லையா? வேலையை கேளு. வீடு இல்லையா? வீடை கேளு. உங்களுக்கு சமாதானம் இல்லையா? சமாதானத்தை கேளு. நோயோடு இருக்கிறீங்களா? எனக்கு விடுதலை வேணுமா? ஆண்டவரை கேளுங்க. எப்படி கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் சந்தேகப்படாம கேட்கணும். சந்தேகப்படாம கேட்கணும். இப்ப நீங்க என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்கறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க கேட்கும் போது எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க? ஒரு நம்பிக்கை வரும். அவர்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கேட்டா அவரு கொடுப்பாரு. நான் கொடுக்கறேன்றது அடுத்த விஷயம். ஆனா என்ன வரும் உங்களுக்கு? ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட என்னை கேட்பீங்க. நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய கடினமான இருதயம் இலகுவாகும். அல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் மாத்திடுவார் அந்த இருதயத்தை. நான் கடினமான மனுஷனா இருந்தா கூட ஆண்டவர் இருதயம் இலகுவாக்குவார். அப்ப இருதயத்தை கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அப்படி என்றால் நீங்கள் சாதாரண மனுஷனாகிய என்னிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டா நான் கொடுத்துருன்னா பணம் அப்படிதான் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. கண்டிப்பா நீங்க எதை கேட்டாலும் தேவன் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தரிடத்துல தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் எப்பொழுதுமே 2 மனசோட கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரே மனசு, என் ஆண்டவர் எனக்கு செய்யும், என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. என் கர்த்தருக்கு நம்புறவர்களை படிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? விசுவாசம் இல்லாத மனுஷன், தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாத மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று சொல்றார். என்ன சொல்றார் படிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாயினும் பெறலாம் என்று நினைக்கவே கூடாது. இன்னைக்கு நீங்க கர்த்தரிடத்துல நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம நான் ஏதோ உட்கார்ந்து இருக்க ஆலயத்துல அப்படின்னா அது வேஸ்ட். ஆனா நான் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறேன். எனக்கு கர்த்தர் நல்லது செய்வார். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் நல்லது செய்வார். கர்த்தர் நல்லது செய்ய முடியும், வேற மனுஷனால் செய்ய முடியாது. ஆகவே வேதம் தெளிவா சொல்கிறது, நாசியால் சுவாசிக்க மனுஷனை நம்பாதே. நோயோட இருக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தர் எப்பேற்பட்ட நோயா இருக்கட்டும், அது கேன்சரா இருக்கட்டும், எய்ட்ஸா இருக்கட்டும், என்ன வியாதியா இருக்கட்டும், கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா.
என் தேவன் அற்புதத்துக்கு, என் தேவன் சுகத்தை கொடுக்கிறதுக்கு. அவர்தான் வேதம் தெளிவா சொல்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தருக்கு எதையாயிலும் பெறலாம் என்று நினைக்காது இருப்பானாங்க. விசுவாசம் இல்லாதவர்கள் கர்த்தரிலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்படின்னா முதல்ல எனக்கு விசுவாசம், ஞானம் எனக்கு இருந்தா நான் முழுவதும் ஆண்டவர் மட்டும் நம்புவேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் மாத்திரம் நம்புவேன். எனக்கு விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அடுத்ததாக படிங்க, இருமனம் உள்ளவன். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெண்டு மனசு. நம்ம ரெண்டு மனசு, ரெண்டு மனசு எப்படி? ரெண்டு மனசு இல்லாதுமா, ரெண்டு மனசு இருக்கலாம். இரு மனம் உள்ளவன் சொல்ல என்ன சொல்லுங்க? ரெண்டு மனசு என்னென்ன மனசு சொல்லு. செய்யலாமா வேணாமா, போகலாமா போக வேணாமா, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இப்படி உங்களுக்கு ரெண்டு மனசு வந்துருச்சுன்னா நீங்க எங்க போனாலும் அந்த காரியம் நடக்கும். அந்த காரியம் நடக்காது. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருங்க. தேவன் எதை செய்தாலும் கிருபையாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நம்பிக்கை வேணும். ரெண்டு மனசோட போகக்கூடாது. எங்க போனாலும் வேலைக்கு இன்னைக்கு போறோம், இன்றைக்கு போறேன், வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்கிறது. நான் அவரை பார்க்க போறேன், அவர் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, இருக்க மாட்டாரு. நான் போறேன், அவர் இருப்பார். அல்லேலூயா. இது விசுவாசம். நான் போறேன், எனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அது விசுவாசம். இதைத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவன். எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். வாழ்க்கையில எதையெல்லாம் பெற்றுக் கொள்ள நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவனை விட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும். விசுவாசத்தோடு ஆண்டவரை ஜெபம் பண்ணா கண்டிப்பா எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். லேட் ஆகும். ஒரு சிலருக்கு உடனே ஆண்டவர் கொடுத்துருவார், ஒரு சிலருக்கு உடனே ஆண்டவருக்கு கொடுத்துருவாரு. அவர்களுடைய விசுவாசம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு லேட் ஆகும். ஆனால் லேட்டா இருந்தாலும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை மாத்திரம் அவங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் மாறணும்னா முதல்ல அவனுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் கேட்கிறாரு, ஞானம் வேணும். ஞானம் இருந்தா, நல்ல புத்தி இருந்தா, அவருடைய செயல்கள், சிந்தனைகள், நடக்கைகள், பார்வைகள், பேச்சுகள் எல்லாம் வித்தியாசப்படும். ஞானம் உள்ள மகனை தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு வந்து என்னுடைய மகன் ஞானம் இல்லாம இருந்தா எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. என் மகன் ஞானம் இல்லாம இருந்தா எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. எந்த பெற்றோருக்குமே வந்து பிள்ளைகள் ஞானத்தோடு தான் இருக்கு நடப்பாங்க. அப்படின்னா ஞானம் குறைப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். ஞானம் குறைப்பட்டாலும் தண்ணீர் போடுறது, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஞானம் குறைப்பட்டா தண்ணீர் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க, கெட்ட பழக்கத்தோடு சுத்திட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எவ்வளவுதான் நம்ம புத்தி சொன்னாலும் அவங்க திருத்த மாட்டாங்க. அல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான என் தேவ ஜனங்களே, ஞானத்தோடு நடக்கணும். ஒரு மனிதத்துல வந்து தேவன் தரிசனம் காமிக்கிறது. அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தெரிஞ்சுக்க முடியும். அவர் தேவனிடத்தில் என்ன கேட்டார் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ராஜாக்கள், ஒன்று ராஜாக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 425 426 எடுத்துங்க, 426 எடுத்துங்க. அல்லேலூயா. 3ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். சாலொமோன் என்கிற ஒரு ராஜா, பெரிய ஐஸ்வர்யம், பெரிய பணக்காரன். ஏனென்றால் அவன் தாவீதின் வாரிசில் வந்த ஒரு அவன் ராஜா. ராஜா எப்படி இருப்பாங்க? ஏழையா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பணக்காரனா தான் இருப்பாங்க. பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான்கள். அப்படிப்பட்ட அந்த மனுஷத்துல வந்து ஆண்டவர் வந்து இரவுல அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? தரிசனத்தை காமிக்கிறார். நான் இதுவரைக்கும் ஆண்டவர் நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் சொப்பனத்தை காமிச்சிருக்கிறார் சொல்றவங்க கையை தூக்குங்க. தயவுசெய்து கையை தூக்குங்க. ஆண்டவர் எனக்கு தரிசனம் காமிச்சிருக்கிறாரு. முக்காடு போடுது. அல்லேலூயா. தரிசனம் எதுவும் யாரு காமிக்கலையா? ஒன்றும் காமிக்கல. யோபில் என்ன சொல்றாரு ஆண்டவர்?
யோவேல் ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாலிபர்கள் என்ன செய்வாங்கன்னா தரிசனங்கள், மூப்பர்கள் சொப்பனைகளை காண்பார்கள். யாரும் எதுவும் காண மாட்டோம். காரணம் அப்படின்னா நம்ம கரெக்டா சாலமோன் கரெக்டா இருந்தார். கரெக்டா இருந்ததால ஆண்டவர் அவனுக்கு என்ன காமிச்சாரா? பைபிள் மறுபடியும் படிக்கிற வார்த்தையை, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை நினைத்து கேள் என்று தேவன் சொன்னார். அவருக்கு தரிசனமாகி காமிக்கிறார் ஆண்டவர். நீ என்ன போன வேணும் அப்படின்னு நான் முதல்ல கேட்டேன் இல்லையா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டது. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு சுகம் கிடைக்கணும், நான் பணக்காரனா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்லா படுத்து தூங்கணும், இதுதான் நம்ம கேட்போம். ஆனா சாலமோன் எதை கேட்டார் என்பதை நான் வாசிக்க போகிறோம். படிங்க. அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்று உமது அடியார் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் ஆமென் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்து ஹalleluya. அவருக்கு ஒரு குமாரனை அனுப்புகிறார் தாவீதுக்கு. படிங்க. இப்போது என் தேவனாகிய கர்த்தாவே தேவரே உமது அடியேன் படிங்க என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கிறீரே. ஞானம் என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறான். சாலமோன் எப்படி இருந்தாருன்னா ஆண்டவர் தரிசனம் காமிக்கும் போது சின்ன பிள்ளை. நல்லா கவனிங்க, சின்ன பிள்ளை தரிசனம் காமிக்கிறார் ஆண்டவர். அவன் அந்த சின்ன வயசுல அவனுக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஞானத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீங்க கவனிக்க போறீங்க. படிங்க. நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறப்பா. நீ ராஜாவை ஆக்கிட்டீங்க. எனக்கு திரள் கூட்ட ஜனம் இவ்வளவு ஜனம் இருக்கு. இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே புரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையா என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்ன கேட்கிற? படிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையெடுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஹல்லேலூயா. அவன் கேட்கிறது என்னங்க? ஞானமுள்ள இருதயம். அவன் ஆண்டத்தை கேட்க ஒரே ஒரு கேள்வி, எனக்கு எதுவுமே வேணாம். ஆயுசை கூட்டி கொடுக்க வேணாம், நான் பணக்காரனாக வேணாம், நான் பெரிய ஆளாக வேணாம், இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு எது நீங்க கொடுங்க? ஞானமுள்ள இருதயமா. ஞானமுள்ள இருதயத்தை யார் தேவனத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி இன்னைக்கு ஞானம் முக்கியம். இன்னைக்கு ஞானம் முக்கியம். ஞானமுள்ள இருதயம் உங்களுக்குள்ளாய் வந்தால் தெளிந்த புத்தியை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உங்களுக்குள்ளாய் வரும். ஞானம் இல்லை என்றால்தான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரும். அவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, சாலமோன் கேட்ட வார்த்தை, எனக்கு இந்த ஜனங்களை விசாரிக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. படிங்க. ஏராளமாய் இருக்கிற உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். படிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததான் என்றார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைதான், பெரிய மனுஷனா இல்ல, பெரிய வயசுலாம் இல்ல, சின்ன பையனுக்கு தேவன் வந்து தரிசனத்தை காமிக்கிறார். உனக்கு என்ன வேணும்? அவர் கேட்ட ஒரே கேள்வி, நான் இந்த ஜனங்களை வழி நடத்தல, எனக்கு என்ன வேணும்? ஞானமுள்ள இருதயம் வேணும், அதை நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொன்னார். அந்த கேட்ட உடனேயே ஆண்டவர் அவர் இருதயத்துல அவனை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் நமக்கு காண்பிக்கணும், கண்டிப்பா காண்பிக்கணும். அப்படி காண்பிச்சா நான் கர்த்தருடைய வழியில இருக்கேன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அவர் வந்து பார்ஷியாலிட்டி கார்டு இல்லை. அவர் எல்லாருக்கும் சொப்பனத்தை தரிசனம் காண்பார். இன்னைக்கு நம்ம பார்க்கறதே செப்பனம் பார்த்துட்டு இருக்கோம். மணி 2 மணி வரைக்கும் எங்க சொப்பனத்தை காண்கிறது, எங்க தரிசனத்தை காண்கிறது. தேவையில்லாதான் நீங்க பாப்பீங்க உங்க சொப்பனத்தை. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த 2 வாரம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. கொடிதான காலங்கள் வருகிறது, தயவு செய்து ஞாபகம் வச்சிருக்கேன்.
இன்னைக்கு வந்து தேர்ட் வேன்னு சொல்றாங்க, ஃபோர்த் வே, ஃபிஃப்த் வே, 5 வே இருக்கும். இந்த கொரோனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா 4வது வே தப்பித்தா கூட 5வது வே மிகவும் கொடுமையா இருக்குமா. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்ளை நோயினால் 1/3 ஜனங்கள் வாழ்ந்து போவார்களாம். அப்படிப்பட்ட கொடிதான காலத்துக்குள் வந்திருக்கிறோம். இன்னும் நம் தேவனுக்கு பயப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை பரிதாபமா போயிடும். தயவு செய்து ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படித்து கண்ணீர் விடுங்க. ஏனென்றால் நாட்கள் கொடிதான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் மிகவும் கொடிதாய் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாள் ஓட முடியும்? பெடல் இருக்கிற வரைக்கும் தான் ஓட முடியும். பெடல் குறுகி போயிட்டு ஓட்டம் நின்று போய்விடும். ஆண்டவருக்கு பயந்துருங்க. ஆண்டவர் பெரிதான காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. ஆனாலும் என் ஜனங்களுடைய வீடுகளை சக்காரத்துக்கு தொட மாட்டார். கரங்களை தட்டி கண்டே என் தேவனாலே அவர்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டை சக்காரத்துக்கு தொடவே மாட்டார். என் ஆண்டவர் கர்த்தர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிதான காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சொப்பனங்கள் தரிசனங்களை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். நிறைய வெளிப்பாடுகள். சில குடும்பங்களில் மரணம் வருவதற்கு முன்பாக கூட ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், இந்த குடும்பத்துல மரணம் வரும் சொல்லி. அதை நான் வேற யாருமே சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு என்னுடைய மனைவிக்கு தான் சொல்லுவேன், இந்த குடும்பத்துல மரணம் வருமா அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா நடக்கும். ஆண்டவர் எதை சொல்றாரோ அது கரெக்டா நடந்துடும். ஏன்னா அந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ ஒரு பெரிய மனுஷனோ நான் என்னைக்குமே நான் வந்து பெரிய ஆள் நினைக்க மாட்டேன். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தை நான் தாழ்மைப்படுவேன். கர்த்தருக்குள்ளாக பயந்து இருப்பேன். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நடந்தே தீரும். ஒரு சில காரியங்களை என் மனைவிக்கு சொல்லுவேன், ஒரு சில காரியங்கள் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். இது ஏற்கனவே ஒரு சின்ன சாட்சி சொல்றேன், ஒரு சில காரியங்களை சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன சாட்சி, என் மகள் வந்து கன்சீவ் ஆகல, என் மருமகள் கன்சீவ் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம், என் மகள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி வந்து நான் எப்ப கன்சீவ் ஆவேன் அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும் போது நான் எப்ப குழந்தை பாக்கி எனக்கு கிடைக்கும் சொல்லி என் மகன் கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லணும், நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து எனக்கு சொல்றாங்க. அப்போ வந்து ஆண்டவர் சமூகத்தை நான் முன்னாள் படையிட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துறார். அடுத்த மறுநாள் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது நான் வந்து ஜெபம் பண்ணேன். என்னைக்கு ஜெனோவா 5 மாதம் அவங்களுக்கு வந்து முடியுதோ அப்பதான் நீ உனக்கு கரு உண்டான்னு சொன்னேன். கரெக்டா 5 மாதம் முடிஞ்சது. முடிந்த அடுத்த மறு மாதத்திலே தேவன் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியா சொல்றாங்க. ஜீவனுள்ள தேவனுக்குமாக ஜெபம் பண்ணணும். இப்படிதான் நடக்குன்னா கரெக்டா, இந்த குடும்பத்தில் நடக்குன்னா கரெக்டா நடந்துட்டே இருக்கு. இதுவரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த குடும்பத்தில் இந்த காரியங்கள் நடக்குன்னா கண்டிப்பா நடந்துட்டே இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லாமல் அதை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுக்கு எதையா இருந்தாலும் அவர் சொல்லிடுவாரா, ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் செய்வாரா. என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவர். சாலமோனுக்கு தரிசனத்தை காமித்த ஆண்டவர் அவர் கேட்ட ஞானமுள்ள இதயத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எதை கூட்டி கொடுக்கிறார் என்பதை நான் வாசிப்போம். படிங்க. அவரை நோக்கி நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படியே செய்து ஞானமும் உணர்வுள்ள இதயத்தை உனக்கு தந்து, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவனுக்கு பின் இருந்தது. இதுவரைக்கும் சாலமோனுடைய ஞானம் யாருக்குமே இல்லை. இன்னைக்கு டேட் வரைக்கும், இன்னைக்கு அப்டேட் வரைக்கும் ஆனா சத்திய பிரமாணம் சொல்றாரு, நீ வந்து உனக்கு முன்னாடி ஞானவான் இல்லை, உனக்கு பின்னாடியே ஞானவான். ஆண்டவர் சொன்னா சொல்லலாம், அதை மாற்ற மாட்டேன். ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. அது சொல்லிட்டார். படிக்க அடுத்தது, இதுவன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்து, உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவரும் உனக்கு சரியானவர் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களை கைக்கொண்டு என் வழியில் நடந்தாய்.
உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் அவருடைய கற்பனைகளை கட்டளைக்கு கடைபிடித்து நடக்கணும். கர்த்தர் அப்பொழுது நம்முடைய நாட்களை நீடிக்கப்படுவார், நம்முடைய ஆயுசு காலங்களை கூட்டிக் கொடுப்பார், எல்லா நன்மைகளையும் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. சாலமன் கேட்டது ஞானமுள்ள இருதயம், ஆனாலும் தேவன் ஞானமுள்ள இருதயங்களை கொடுத்தார். இதற்கு பின்பகுதி நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமனை போல ஞானவான் பூமியில யாருமே இல்லை. அவர் 3000 வேதத்துக்காக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். எத்தனை? 3000 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறாரு. அவருடைய பாட்டுகள் 1005. இப்படிப்பட்ட ஒரு கிருபையான ஞானத்தை கொடுத்தார். சாலமோன் கொடுத்த ஞானம் உலகத்தில் யாருக்குமே இல்லை. ஏனென்றால் சாலமோன் தேவாலயத்தை எப்படி கட்டினார் என்பதை வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாய் கட்டினார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் கிருபையான ஞானத்தை கொடுத்தார். கர்த்தருடைய ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும்னா முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது தேவன் கிருபையான காரியங்களை செய்வார். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் தேவனுக்கு கேட்க சொல்லுங்க. அப்ப தேவன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஞானமுடைய பிள்ளைதான் தேவனால் கிருபையை பெற்றுக் கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.